ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஏர் ஃப்ரையரில் ஆயில் இல்லாமல் எப்படி சிப்ஸ் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அவனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதையும் எப்படி சிப்ஸ் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நமக்கு ஹெல்த்தி ஆப்ஷன். நம்ம எண்ணெயே சேர்க்காம இதை நம்ம சிப்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்றோம். அவுட்டர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். இதோட ஸ்கின்னை அப்படியே எடுத்து பீல் பண்ணிடலாம். அதாவது தோலை பிரிச்சிடலாம். அதுலேருந்து பிரிச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக, அதாவது நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நார் சத்து நிறையா இருக்குது. சுகர் உள்ளவங்க இதை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும். கொஞ்சம் ஓரளவுக்கு மற்ற பொட்டேட்டோ சாப்பிட்றத விட அதே டேஸ்ட்டில் இது சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நமக்கு. அடுத்தது இதில் இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இது நம்மளுடைய தோல் பாதுகாப்பை பார்த்துக்குது. இதில் ஏராளமான பலன்கள் இருக்குது. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதாவது பொட்டேட்டோ சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது அதை ஒரு பவுலில் மாற்றினதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதாவது 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டோட கிரானியூல்ஸ் போட்டிருக்கேன், ட்ரைடு பூண்டோட கிரானியூல்ஸு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அது இல்லாதவங்க ஒரு பூண்டை நல்லா தட்டிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா குலுக்கிக்கலாம், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அப்புறம் குக்கிங் ஆயில், அதாவது இப்போது ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே நான் இதில் அடிச்சிடுறேன். இப்போ அதனால் நம்ம எண்ணெயே சேர்க்காமல் இந்த ஏர் ஃப்ரையரில் நம்ம வச்சு இதை கிறிஸ்பியாக நம்ம சாப்பிட போகிறோம். இந்த ஸ்ப்ரே இல்லாதவங்க கொஞ்சமாக ஆயில் கூட விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு விட்டால் போதும். இதை அப்படியே ஏர் ஃப்ரையரில் மாற்றிக்கலாம். அதாவது சமப்படுத்தி வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் அப்படியே சமப்படுத்தி வச்சுக்கலாம். ஏர் ஃப்ரையர் உள்ளார வச்சுட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இப்போது டெம்பரேச்சர் நமக்கு 200 டிகிரி வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் வைக்கணும். அப்போ தான் இது உள்ளார நல்லா குக் ஆகும். அவுட்டர் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளார நல்லா குக் ஆகணுன்னா நம்ம அது மாதிரி 25 நிமிஷம் வைக்கணும். இப்போது இதை நம்ம பாதியிலே நம்ம திருப்பி விட்டுக்கிட்டு, அதாவது 12 மினிட்ஸ் ஆனோடனே அடுத்த சைடுக்கு திருப்பி விட்டுறணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ட்ரேயில் மாற்றினோம்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை வித்தவுட் எனி ஆயில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்ல ஹெல்த்தி ஆப்ஷன். நம்ம இப்போ அடுத்தது அவனில் வைக்க போகிறோம். இதுக்கு மிளகு பொடிக்கு பதிலாக நான் மிளகா பொடி போட்டுக்கிட்டேன். 2 வெரைட்டி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இது மிளகா பொடி கொஞ்சம் போட்டு பண்ணேன். அவனில் நம்ம வைக்கிறப்போ இதே மாதிரி தான் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் தனித்தனியாக எடுத்து அதை ஆயிலெலாம் நல்லா கோட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டேன். பாக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதே தான். மிளகு பொடிக்கு பதிலாக மிளகா பொடி போட்டுக்கிட்டேன். இதையும் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. 180 டிகிரி வச்சு 25 மினிட்ஸ் வச்சேன். அதில் அவனில் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை ஷாலோ ஃப்ரை கூட நம்ம பண்ணுறதுனா பண்ணலாம். இதே மெத்தடு தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் ஆயில் இதில் நமக்கு கூட போகுது. அது ஹெல்த்தி ஆப்ஷன் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகமாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.